நம்ம அண்ணன் சொல்லுவாரா, நம்ம ஆமக்கதை அண்ணன் சொல்றாரு, கலைஞரை நீ தமிழரை ஏத்துக்குவியா மாட்டியா? இல்ல, ஏத்துக்க முடியாது. மற்ற மொழி பேசுகிறவர்கள் மற்றவர்கள் வாழலாம், ஆனா நாங்கள் தான் ஆளுவோம். அண்ணிட்ட சொல்லணும், பிபி மாத்திரை கொஞ்சம் டெய்லி கொடுத்தாங்க அண்ணனுக்கு. அண்ணன் பாவம் வயசாகுது. தமிழ்நாட்டுல திருக்கோளையில பிறந்திருக்காருங்க. தொல்காப்பியத்துக்கு விளக்க உரை எழுதியிருக்காருங்க. சிலப்பதிகாரத்துக்கு விளக்க உரை எழுதியிருக்காருங்க. திருக்குறளை முழுசா படிச்சு திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதியிருக்காருங்க. ஒரு 1,50,000 பக்கம் புத்தகம் எழுதியிருக்காருங்க. ஒரு 100 படத்துக்கு மேல கதவசனம் எழுதியிருக்காருங்க. இதையெல்லாம் எழுதின ஒருத்தர் நீ தமிழரா அப்படின்னு டப்பா புடிச்சிட்டு வந்து இதுல காட்டுங்க அப்படின்னா எப்படி காட்ட முடியும்? நான் வெளிப்படையாகவே சொல்லுவேன், இந்த தேசத்தினுடைய தந்தை யார் என்றால் மகாத்மா காந்தியா, புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கரா என்றால் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்கிற ஒற்றை தலைவன் தான் இந்த தேசத்தினுடைய தந்தையாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவர். ஏன் உங்களுக்கு காந்தி பிடிக்காதா? எனக்கு பிடிக்காது. என்னங்க நீங்க காந்தியை கொன்ற RSS சித்தாந்தத்தையும் நீங்கள் எதிர்க்கிறீர்கள், காந்தியும் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால், எங்களுக்கு காந்தியும் சமத்துவம் பேசவில்லை, RSSம் சமத்துவம் பேசவில்லை. எங்களுக்கு சமத்துவம் பேசியது புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர். இவர்களைத்தான் எங்களுக்கு பிடிக்கும். முத்தமிழறிஞர் கலைஞர் அம்பேத்கரை உள்வாங்கிக்கிட்டு கோவிலுக்குள்ளார போய் சாமி கும்புறதெல்லாம் இங்க ஆவாத கதை தம்பி. கோவிலின் கருவறைக்குள்ளே போ, அந்த கருவறைக்குள்ளே போய் கடவுளை தொட்டு அர்ச்சனை செய்கிற அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். ஒரு நாள் வரும், ஒரு தலைவன் வருவான். அந்த தலைவன் என் சித்தாந்தத்தையும் என் சிந்தனைகளையும் சட்டப்பூர்வமாக நிறைவேற்றுவான், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுப்பான் என்று அம்பேத்கர் சொன்னார். அம்பேத்கரின் நீலச்சட்டையை வாங்கி தனக்குள் புதைத்து வைத்துக் கொண்ட கலைஞர் 1989 மே மாதம் 6ஆம் நாள் இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உண்டு என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார். சட்டமன்றத்தில் கேட்கிறாங்க, இதெல்லாம் ஒரு ஆட்சியா? கேவலமான ஆட்சி, 3ஆம் தர ஆட்சியா நீ நடத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அவர் எழுந்து பதில் சொன்னார், இது 3ஆம் தர ஆட்சி அல்ல, 4ஆம் தர ஆட்சி. வருணாசிரம தர்மத்தில் 4வது வருணத்தில் இருக்கிறவர்கள் தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறக்க வேண்டிய இடத்தில் பிறந்தவர்கள். அந்த சூத்திரர்களுக்கான, பஞ்சமர்களுக்கான, ஒடுக்கப்பட்டோருக்கான ஆட்சியினுடைய ஆட்சி என்று சொன்னார். இதை சொல்றதுக்கு ஒருத்தருக்கு தைரியம் வேணும். நான் பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர், அந்த திமிர் எனக்கு என்றைக்கும் இருக்கும்னு சொன்ன இடத்துல உட்கார்ந்து இந்த ஆட்சி பஞ்சமர்களுக்கான ஆட்சி, அவர்களுக்கான தலைவர் நான் சொல்ற அந்த தைரியம் இருக்குல்ல, அங்கேதான் கலைஞர் நிற்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கிற புத்தகம் நீலச்சட்டை கலைஞர். கொஞ்சம் அச்சமா தான் இருக்கு இந்த அவையை பார்க்கிறப்ப. ஆன்ற பேராசிரியர்களா உட்கார்ந்துருக்காங்க. அதை விட மிக முக்கியமா இந்த நீலச்சட்டை கலைஞரை படிக்கிறதுக்கு நான் இன்னொரு PhD பண்ணாதான் எனக்கு, அவருடைய ஆசிரியர் என்பவர் அவருடைய பக்குவத்திற்கு, அவருடைய மேம்பட்ட அறிவுக்கு அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த 61 பக்கத்தை நான் கடக்கிறதுக்குள்ளார நாப்பட்ட பாடு இருக்க. டிக்ஷனரியை வச்சு ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேடி 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 இதுக்கு என்ன அர்த்தம், இது எப்படி உள்ள வரும். என்னுடைய ஓட்டுநர் கேட்டுட்டார், சார் இந்த புக்கோடையே தூங்குறீங்க, இந்த புக்கோடையே பயணிக்கிறீங்களே, என்ன பிரச்சனைன்னாரு. இல்லைப்பா, ஒரு புத்தக வெளியீட்டுலா இருக்கு, அதுக்கு நம்ம போகணும், அப்போ நான் பேசணும் அப்படின்னப்ப அவர் வந்து, எங்கள் அண்ணன் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஃபோனை ஆன்லேயே தான் வச்சிட்ருக்காரு. நானும் அவரும் ஒன்றா ஒரு NGOவில் சோஷியல் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதனால சொன்னேன். அப்போ வார்த்தைகள் புதிது, சொற்றொடர்கள் புதிது, தத்துவார்த்த சிந்தனைகள் புதிது. இந்த வார்த்தைகள்லாம் இந்த மனுஷன் எங்கேருந்து எடுத்தாரு அப்படின்னு ஒரு தேடல் எனக்கு சத்தியமாக புரியலைங்க, சத்தியமாக புரியலை. அதுக்கப்புறம் எங்கள் லாவில் வந்து எங்கள் சீனியர் சொல்லுவார், அனந்த நாராயணன், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து இதை படி அப்படிம்பார். படிக்கிறப்ப புரிஞ்சிச்சா அப்படிம்பார், புரியல சார். 2வது முறை கொடுப்பார், புரிஞ்சிச்சா, புரியல சார். 3வது முறை ஓரளவுக்கு வார்த்தை புரியுது சார், 4வது முறை படி அப்படிம்பார். படித்தா ஒரு பேரா புரியும். 5வது முறை படித்தா ஜட்ஜ்மெண்ட் புரியும். நான் இந்த புத்தகத்தை அவர் எனக்கு செவ்வாய்க்கிழமை கொரியரில் அனுப்புனார். புதன்கிழமை தான் காலையில் என் கையில் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில். புதன்கிழமையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த புக்கு என் கூட தான் இருக்குது. நானும் கோடு போட்டு ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேடி தேடி, அற்புதமான வார்த்தைகள். நீங்கள் தலைமைனா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல், அந்த தலைமை எதிர்கொள்ளுகிற தலைமை பண்புங்கிற அந்த சொல்லாடலுக்கு அவர் வடிவமைத்திருக்கிற வார்த்தைகள் இருக்குல்ல, நாம் என்ன சொல்லுவோம், எதிரின்னு சொல்லுவோம். அவர் ஒரு தத்துவார்த்தத்தை வார்த்தைகளில் வடிவமைக்கிறார். அவரை எதேச்சியாக ஒரு நிகழ்வில் தான் சந்திக்கிறப்ப
ரொம்ப அற்புதமான நிகழ்வுக்கு தான் என்னை அழைச்சிருந்தார், போனேன். அப்போ இடையில இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. இப்போ ஆய்வுரைக்கு என்னை கூப்பிட்டதுக்கு நான் மணிக்கோ பன்னீர் அவர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். கண்டென்ட்டுக்கு வருவோம். நான் பேச போகிறது புதுசு இல்லை, இங்கே இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்த விடயங்கள் தான். கலைஞர் நீலச்சட்டை கலைஞர். அது என்ன நீலச்சட்டை, ஏன் நீலம் அப்படிங்கிறப்ப, நீலம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களின் அடையாளமாக புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டது. நீலம் என்பது ஒரு விடுதலையின் குறியீடு, நீலம் என்பது ஒரு புரட்சியின் குறியீடு, நீலம் என்பது கற்பித்தலினுடைய குறியீடு. கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் என்று புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அந்த வரிகளை சொன்னபோது, இந்த நூலினுடைய 61 பக்கம் தான். அதற்கு பிறகு பின்னிணைப்புகள் வேறு. இந்த 61 பக்கத்தில் இந்த நூலினுடைய ஆசிரியர் அவர் வடிக்கிற வார்த்தை இருக்கிறதே, தந்தை பெரியார், அம்பேத்கர், கலைஞர் என்கிற முப்பெரும் ஆளுமைகளுக்குள்ளான தொடர்பை அவர் தொடர்பு படுத்துகிறார். தந்தை பெரியாருக்கு சீடர், தந்தை பெரியாருக்கு சீடர் கலைஞர். அவருடைய மூச்சைத்தான் வாசித்தார், அவரோடு எழுதினார், அவரோடு பேசினார், அவரோடு உரையாடினார், அவரோடு வாழ்ந்தார், அவர் சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டார். ஆனால் வடபுலத்தில் இருக்கிற அம்பேத்கரோடு எப்படி இவருக்கு தொடர்பு ஏற்பட்டது? அந்த தொடர்பு என்பது நேரடி தொடர்பு அல்ல, கருத்தியல் தொடர்பு. அந்த கருத்தியல் தொடர்பை எப்படி தன் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தபோது நடைமுறைப்படுத்தினார் என்கிற அந்த சித்தாந்த வரிகள் இருக்கிறார் அல்லவா, அதை இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். கலைஞர் நூற்றாண்டை கொண்டாடுகிற வகையில் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்திய ஒரு மிக உன்னதமான குழுவில் பொறுப்பேற்று அதற்கான உண்மையான மனசுத்தியோடு ஒரு பணியை நம்முடைய மணிக்கோ அவர்கள் இந்த புத்தகத்தை வடிவமைத்ததன் மூலம் செய்திருக்கிறார். அவரை எங்கள் இயக்கத்தின் சார்பாக நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கலைஞர் ஏன் நீலச்சட்டை அணிய வேண்டும்? கலைஞர் ஏன் நீலச்சட்டை அணிய வேண்டும்? இந்த கேள்வி எனக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதாவினுடைய போயஸ் தோட்டத்து வீட்டுக்குடைய சமையல் அறைக்கு போய் ஒரு தாழ்த்தப்பட்டவன் சாப்பிட முடியுமா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளாக வரும். எனக்கு ஒரு அழைப்பு வந்தது, நீங்கள் ஏன் இயக்கம் மாறக்கூடாது, நாங்கள் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுக்கிறோம். அப்படி கேட்டபோது நான் அவர்களிடத்தில் சொன்ன பதில், நான் கலைஞர் வீட்டு சமையல் கட்டிலே போய் தோசையும் மீன் குழம்பும் சாப்பிடுவேன் என்று சொன்னேன். கலைஞர் வீட்டு சமையற்கட்டிற்குள்ளே போய் தோசையும் மீன் குழம்பையும் கேட்டு சாப்பிடுகிற அந்த சூழலும் உண்டு. சிஐடி காலனிக்கு போய் தோசை கேட்டு மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் சட்னி போட்டு பக்கத்திலே உட்கார்ந்து சாப்பிடுடா தம்பி என்று சொல்லுகிற வரலாறும் உண்டு. ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், இருவரும் அரசியல் தலைவர்கள். ஒருவர் வீட்டிற்கு உள்ளே நுழைய வேண்டும் என்றால் நம் சென்ட் மேரிஸ் காலேஜினுடைய வாசலிலே நின்றால் தான் தரிசனம் கிடைக்கும். கலைஞர் வீட்டுக்கு உள்ளேயே போகலாம். அங்கே போய் நீ என்ன சாதி, என்ன மதம், நீ என்ன வர்ணம் என்றெல்லாம் கேட்காமல், பசி இருக்கிறதா, வா சாப்பிடலாம், சாப்பிட போகிறோம் என்று அன்று தொடங்கி இன்றைய தலைவர் வரையிலும் கையை பிடித்து அவர்கள் வீட்டிலேயே உட்கார வைத்து, அவர்கள் சாப்பாட்டு மேஜையிலேயே உட்கார வைத்து சாப்பாடு பரிமாறுகிறார்களே, அங்கேதான் கலைஞர் நீலச்சட்டை கலைஞராக தெரிகிறார். இந்த அர்த்தம் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். நான் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் பிறந்த சாதியின் காரணமாகவே ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவராக இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் அவர் ஆங்கில இலக்கியத்தை, அவருடைய இலக்கிய புலமையை நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் ஷேக்ஸ்பியரே தோற்று போவான். ஷேக்ஸ்பியர் தோற்று போவான். புரட்சியாளர் பாபா சாஹேப்பினுடைய ஆங்கில புலமை, ஆங்கில இலக்கியம், அவருடைய தன்மை, அந்த கருத்தியல் சிந்தனை ஓட்டம், அந்த எழுத்துக்களை நீங்கள் வாசிக்கிற போது, டிராஃப்ட் கமிட்டி போய்கிட்டு இருக்கு, பார்லிமெண்ட் டிராஃப்ட் கமிட்டி. அப்ப ஒருத்தர் ஏந்திரிச்சு இது டிராஃப்ட் கமிட்டியா அல்லது ட்ரிஃப்ட் கமிட்டியா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறார் அம்பேத்கர். அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் இடையே ஒரு பெரிய தத்துவார்த்த விஷயத்தை அம்பேத்கர் சொல்லியிருப்பார். அது ஒரு 3 பக்கத்துல இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க டிராஃப்ட் கமிட்டியினுடைய டிபேட்ஸ்ல போய் பாருங்க, ஆன்லைன்ல இருக்கும். இந்த 3 பக்கத்துல அம்பேத்கர் சொல்லி இருக்கிற வரிகள் இருக்கு இல்லையா, அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட மகர் சமூகத்தில் பிறந்ததால் மட்டுமே தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய தலைவராக இந்த சமூகத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட கேவலம் கொடுமை இந்தியாவில் நடந்தேறியது. இப்போது வரைக்கும் அப்படித்தான். ஆனால் அவர் எல்லோருக்குமான தலைவர். நான் வெளிப்படையாகவே சொல்லுவேன்,
இந்த தேசத்தினுடைய தந்தை யார் என்றால் மகாத்மா காந்தியா, புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கரா என்றால் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்கிற ஒற்றை தலைவன் தான் இந்த தேசத்தினுடைய தந்தையாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவர். ஏன் உங்களுக்கு காந்தி பிடிக்காதா? எனக்கு பிடிக்காது. எனக்கு காந்தியை பிடிக்காது. எனக்கு காந்தியை பிடிக்காது. என்னங்க நீங்க காந்தியை கொன்ற RSS சித்தாந்தத்தையும் நீங்கள் எதிர்க்கிறீர்கள், காந்தியும் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு காந்தியும் சமத்துவம் பேசவில்லை, RSSம் சமத்துவம் பேசவில்லை. எங்களுக்கு சமத்துவம் பேசியது புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இவர்களைத்தான் எங்களுக்கு பிடிக்கும். காந்திகிட்ட போய் அம்பேத்கர் நிற்கிறார். வாட் மிஸ்டர் அம்பேத்கர்? மிஸ்டர் காந்தி, I need to speak to you a couple of minutes. Yes, please. I hate my Indian citizenship. நான் இந்திய குடிமகன் என்பதை வெறுக்கிறேன். ஏன் காந்தி, என்னாச்சு? What happened to you? நீங்கள் இந்த தேசத்தின் தந்தையாக, இந்த தேசத்தின் தந்தை என்பதை விட கடவுளாக நீங்கள் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். சரி, அதுக்கு என்ன இப்போ உனக்கு? உங்களிடத்தில் சில கேள்விகள் கேட்க வேண்டும். கேளு. நான் 21 PhDக்கு மேல் படித்திருக்கிறேன். 21 PhDகளுக்கு மேல் படித்திருக்கிறேன். லண்டனிலே போய் பட்டம் வாங்கி இருக்கிறேன். வெள்ளைக்காரர்களோடு பேசி இருக்கிறேன். வட்டமேஜை மாநாடுகளில் கலந்திருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றையும் விட என் வீட்டிற்கு எதிரே இருக்கிற கோவிலுக்குள் என்னால் உள்ளே நுழைய முடியவில்லை. அந்த கோவிலின் குளத்தில் ஆடு, மாடு, நாய், பன்றி கூட தண்ணீர் குடிக்கிறது. என்னால் தண்ணீர் தொடக்கூட முடியவில்லையே. இப்படி இருக்கிற சமூகத்தில் வாழ்ந்தென்ன இறந்தென்ன? எனக்கு தேவையில்லை இந்த நாடு. ஐ ஹேட் மை இந்தியன் சிட்டிசன்ஷிப் என்று காந்தியிடத்திலே சொன்னார். காந்தியை போல நம்ம வடிவேல் காமெடி மாதிரி தான். ஒரு தென்னை மரம் இருக்கிறது, ஒரு பச்சை பனை மரம் இருக்கிறது. என்ன சொல்லுவார் என்றால், தென்னை மரத்திற்கு ஒரு ஓட்டு, பனை மரத்துக்கு ஒரு ஓட்டு என்று போட்டு விட்டு போவார். அதை சொல்ல வேண்டும் என்றால் இந்த விடயத்திற்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகிறேன். காந்தி நம்முடைய வாவேசு ஐயர் குருகுலம் இருக்கிறது அல்லவா, திருநெல்வேலியில வாவேசு ஐயர் குருகுலம் நடத்துகிறார். குருகுலத்தில் எப்படி சுப்புலட்சுமி அம்மா பார்ப்பன விதவைகளுக்கு நடத்தினார், மற்ற சாதியினருக்கு அனுமதி இல்லை. அப்படிங்கிறப்ப காந்தி இடத்துல போய் குருகுல பிரச்சனை வருகிறது. தந்தை பெரியார் வெடிக்கிறார். வரதராஜ நாயுடு தந்தை பெரியார் பக்கத்தில் நிற்கிறார். போராட்டம் வெடிக்கிறது. செக்கு கொடுக்க முடியல. செக்கு கொடுக்கலன்னா அக்கௌண்ட்ல இருந்து செக்கு கிளியர் ஆகுது. போய் கேட்கிறாரு, என்னடா அப்படின்னு பார்த்தா இன்னொரு செக்கை முந்தன மாசமே போட்டு 2 செக்கா கிருஷ்ணசாமி ஐயர் வாவேசு ஐயர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டார். ஏயா செக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தானே சண்டை போட்டுட்டு வந்த, நீ எப்படியா என்னைய கேட்காம நான் தான் பொருளாளர், நீ எப்படி கொடுத்தேன்னா நான் டெல்லியில இருக்கிற வாழ்கிட்ட கேட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார். இவரு செம்ம பெரியார் கடுப்பாய் பிரச்சனை பண்றார். இந்த பிரச்சனை இப்ப காந்திட்ட போகுது. காந்தி என்ன பண்றாரு, ஏன் அந்த மாதிரி பிரச்சனை வாவேசு ஐயர் கூட்டு போய் கொடுக்குறாரு, இந்த மாதிரி பிரச்சனை, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க, நீங்க தான் காங்கிரஸ், இந்த மாதிரி பெரியார்னு ஒருத்தர் தொல்லை பண்ணின்னு இருக்காரு, சம உன்னலை பிரச்சனையா பண்றாரு, என்ன அப்படின்னப்ப அவர் சொன்ன வரி 4 வரி தான். சம உன்னல் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா ஏற்றுக்கொள்ளக்கூடாததா என்பது குறித்து முடிவெடுக்கிற நிலையில் நான் இல்லை. நல்லா கவனிங்க. சம உணல்னா அங்க பார்ப்பனர்களுக்கு தனியான சாப்பாடு, மற்ற சாதியினருக்கு தனியான உணவு பரிமாறல், இந்த 2 விஷயம் நடக்குது. இதை எதிர்த்து தந்தை பெரியார் பிரச்சனை பண்றாரு. காங்கிரஸ்ல இருந்து பணம் போகுது. போற பணத்தை இவர் நிப்பாட்டுறாரு. இவர் ஒரு பொருளாளர், கிருஷ்ணசாமி ஐயர் ஒரு பொருளாளர், வரதராஜன் நாயுடு தலைவரா இருக்காரு. வரதராஜன் நாயுடுக்கு தெரியாம நம்ம கிருஷ்ணசாமி ஐயர் செக்க நிப்பாட்டுன்னு தீர்மானம் போட்டதுக்கு அப்புறமா 2வது செக்க திருட்டுத்தனமா அனுப்புறாரு. வாவேசு ஐயர் வாங்கிக்கிறாரு. கணக்க பாக்குறப்ப ஏண்டா இதை தான் நிப்பாட்ட சொல்லிட்டோமே, ஏண்டா திருப்பி அனுப்புனேன்னு கேட்கிறாரு. இவ்வளவு பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்கு. வாவேசு ஐயர் நேரா காந்திட்ட போறாரு. காந்தி சொல்றாரு, சம உன்னலை ஏற்கலாமா வேண்டாமா என்று கூறுகிற நிலையில் இப்போது நான் இல்லை. ஆனால் சம உன்னல் தேவைப்படுகிறது. சம உன்னல் தேவைப்பட்டாலும் கூட சம உன்னலை விரும்பாத மற்ற சமூகத்தினர் மனம் புண்படும் என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் மனமும் புண்படக்கூடாது, இவர்கள் மனமும் புண்படக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு தீர்வு இருந்தால் அதை ஏற்று செயல்படுத்துமாறு மாநில காங்கிரசாருக்கு நான் அறிவுரை கூறுகிறேன்றாருங்க. அப்பா இதுல என்னையா அறிவுரை நீ சொன்ன? ஒண்ணு சமமா சாப்பிடுன்னு சொல்லு,
இல்ல சாப்பிடாதன்னு சொல்லு, நாங்க மத்ததை தீர்மானிச்சுக்கிறோம். இந்த இடத்துல காந்தி இப்ப இப்படி ஒரு பேசுறாருல, இதே தான் அம்பேத்கருக்கும் சொல்றாரு. மிஸ்டர் அம்பேத்கர், நீங்க எப்போதாவது சாலைகளில் பயணித்ததுண்டா? நான் எப்பவுமே பயணிப்பேன். When you are traveling in the road, you will face the up and downs in the roads. Our society, our community is like that. சாலைதான் இந்த சமூகம். சாலைகளில் எப்படி மேடு வெள்ளங்கள் இருக்கிறதோ அப்படித்தான் இந்த சமூகத்தில் மேடு வெள்ளம் இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு அம்பேத்கர்ட்ட காந்தி சொல்றாரு. அம்பேத்கர் கேட்கிறாரு, அப்ப என்னைய பள்ளத்திலே நீ இருக்க சொல்றியா? நான் அப்படி சொல்லல, இந்த சமூகம் சொல்லுது. அப்ப நீ யாரு? நீ யாருப்பா? இந்த தேசத்தின் தந்தை, நீ காந்தி, கடவுள். அப்ப அம்பேத்கர் வருத்தப்பட்டு சொன்னார், நான் வெளியே இருக்கிறேன், நான் இந்துவாக சாக மாட்டேன், நான் இந்துவாக சாக மாட்டேன். இதுல ரெண்டு விஷயம் சார். ஒன்னு, கோவிலுக்குள்ளார நுழையிறது. பெரியார் நெஞ்சில் தைக்கிற முள். பெரியார் கோவிலுக்குள்ளார விட மாட்டேங்கிறான்னு அவனை கையை பிடிச்சு கோவிலுக்குள்ளார கூட்டிட்டு போனார். ரெண்டு விஷயம். தந்தை பெரியார் கோவிலுக்குள்ளே அவனை விட மாட்டேங்கிறான், உள்ள வா, கோயிலுக்குள்ளார போல, சாமி கும்பிடலாம் வா அப்படின்னு தந்தை பெரியார் கைபிடித்து உள்ளே அழைத்து போகிறார். அம்பேத்கர் வருத்தப்பட்டு இந்த தேசத்தின் தந்தையான காந்திட்ட போய் கேட்கிறார். அவரு, நீ சாலையில மேடு வெள்ளம் இருக்கு, இது சாதிக்க முடியாதுங்கிறார். ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர், நீலச்சட்டை கலைஞர் என்ன செய்கிறார்? அம்பேத்கரை உள்வாங்கிக்கிட்டு, அவருடைய வருத்தத்தை உள்வாங்கிக்கிட்டு, தந்தை பெரியாரின் சித்தாந்தத்தையும் கை கொண்டு விட்டு, இந்த இருவருக்கும் மேலாக ஒருபடி மேல போறாரு. கோவிலுக்குள்ளார போய் சாமி கும்புறதெல்லாம் இங்க ஆவாத கதை தம்பி. கோவிலின் கருவறைக்குள்ளே போ, அந்த கருவறைக்குள்ளே போய் கடவுளை தொட்டு அர்ச்சனை செய்கிற அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். இது இப்ப இல்ல, 2006-11 இல்ல, 1974 தீர்மானம் போடுறார் சட்டமன்றத்துல. நீங்க அப்ப அவர் எவ்வளவு போக்கஸ்டா இருந்திருக்காரு பாருங்க சார். நீங்க ஒரு மனிதனுக்கு கல்வி கொடுப்பது, ஒரு மனிதனுக்கு ஆடை கொடுப்பது. நான் இன்னைக்கு போட்டிருக்கிற ஷூ பார்க் அவென்யூ ஷூ. எங்க தாத்தா எல்லாம் சாவர வரைக்கும் செருப்பு இல்லாம செத்தார். எங்க தாத்தா சாவர வரைக்கும் செருப்பு இல்லாம செத்தார். நீங்க இந்த கால சூழல் இருக்குல்ல, இதை உருவாக்கியதற்கு, கட்டமைப்பதற்கு வாக்கரசியல் மட்டும் இருந்தா செய்திட விட முடியாது. ஒரு தலைவன் சிந்திக்கிற கோயிலுக்குள்ள தானே விட மாட்டேங்கிறான், நீ வா சார். 74 சட்ட தீர்மானம் கொண்டு வருகிற போது ஏற்பட்ட பெரும் பிரச்சனை, அது நீதிமன்றம் அது இதுன்னு போய் அந்த சட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு கலைஞரினுடைய நீட்சியாக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில் யாரு இந்த ஆட்சி? வேற எந்த மாநிலத்திலையும் எந்த அரசியல் கட்சியும் இப்படி சிந்திக்க முடியாதுங்க. அம்பேத்கர் என்கிற ஒரு ஆண்பால் கோவிலுக்குள் போக முடியாது என்று வருத்தப்படுகிறார். தந்தை பெரியார் கோவிலுக்குள்ளே வாருங்கள் என்கிறார். அம்பேத்கர் கேட்கிறாங்க, நீங்க ஏங்க ராஜினாமா பண்றீங்க? அம்பேத்கருடைய வலி மாதிரி நீங்க, நான் சொல்றேன், அவர் ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்ததால் மட்டுமே அவருடைய வாசிப்புகள், அவருடைய எழுத்துகள் வாசிக்காமல் போனது. சண்டை போட்டு அவரை அவர் நீங்க திரும்பவும் சொல்றேன், அவர் ஒரு மிகப்பெரிய எல்லோருக்கும் சேர்த்து சிந்தித்த தலைவர். நான் இன்னமும் சொல்லுவேன், கடவுள் நம்பிக்கை உள்ள பெண்கள் உங்கள் பூஜை அறையில் அம்பேத்கரை கடவுளாக வைத்து கும்பிடுங்கள். அவர் முதல் சட்ட அமைச்சர். இந்து கோட் பில்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரார். ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் என்கிற அன்றைய சங்கி காந்திக்கு செலவு வைக்கல பாருங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செலவு வச்சிருக்கான். ஏன் வச்சான்னு ஆனந்த் பென் எழுதின லெட்டஸ் கில் காந்திங்கிற புத்தகத்தை படிங்க. ஒன்றும் இல்லை, 1010 பக்கம் தான். அது நல்ல புத்தகம். நீங்க காந்தியை தெரிஞ்சுக்கலாம், RSS தெரிஞ்சுக்கலாம், மவுண்ட் பேட்டனை தெரிஞ்சுக்கலாம். சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய மகள்கள் எழுதியது, அதை படிங்க. லெட்டஸ் கில் காந்தி, ஆனந்த் பென், பிரமாதமா எழுதியிருப்பாங்க. காந்தியை சுடுறப்ப, காந்தியை சுடுறதுக்கு முன்னாடி குண்டு போடுறாங்க. குண்டு போட்ட உடனே
மிஸ்ஸஸ் லேடி மவுண்ட் பேட்டன் வராங்க. வாட் ஹேப்பன் டு காந்தி அப்படிங்கிறாங்க. இங்க செவுத்துல தானே குண்டு போட்டான், நாளைக்கு அவன் என்னை துப்பாக்கியாலே சுடுவான், துப்பாக்கி குண்டு உள்ளர போவோம். அப்ப நான் என்ன சொல்லிட்டு போவேன் அப்படின்னா, இந்த உலகத்தை விட்டு போகிறப்ப ஹே ராம் ஹரே ராம்னு சொல்லிட்டு தான் போவேன். என் உறுதி மூச்சு இருக்கிறவரை ஹே ராம் ஹரே ராம் அப்படின்னு உச்சரிச்சுக்கிட்டு தான் என் உயிர் போவும் அப்படின்னாரு. உயிர் போவும்னாரு. யாரு கொன்னது? பாபர் மசூதியை இடித்த கும்பல், ராமனுக்கு கோவில் கட்டிய கும்பல், எவன் ஒருவன் துப்பாக்கியால் என் நெஞ்சு பிளக்கப்படுமே ஆனால் கடைசி சொட்டு மூச்சு இருக்கிற வரை ஹரே ராம் ஹே ராம் என்று உச்சரித்து விட்டு போவதுதான் என் வாழ்வினுடைய மிக உத்தமமான நிமிடம். ஆகவே அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு லேடி மவுண்ட் பேட்டன் வாக்குமூலம் கொடுக்கிறார் காந்தி. சரி, இது இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வந்தோம் இல்லையா, அவர் தான் முதல்ல எதிர்க்கிறார். சர்தார் வல்லபாய் பட்டேல் எதிர்க்கிறார். ஜவஹர்லால் நேரு நீங்க வாங்க ஃப்ளோர்ல பார்த்துக்கலாம், நீங்க பில்லை பாஸ் பண்ணுங்க, எல்லோரையும் பேச வைக்கிறாங்க. ரொம்ப பெரிய டீப் டிஸ்கஷன் போகுது. அதுல பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அப்போதைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் இருந்தார். சார், நீங்க அரசியலை முழுமையா படிக்கணும், அல்லது ஒவ்வொருத்தன் பின்னாடியும் எவன்டா இருக்கான்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா சங்கிகள் தான் பாதி நாள் இந்த இந்திய அரசாங்கத்தை, ஒன்றிய அரசாங்கத்தை ஆண்டிருக்கான் சார். ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதி என்கிற பதவியை கடந்து ஒரு பிரகடனப்படுத்துறாரு. அம்பேத்கர் இந்து கோட் பில்ல கைய வச்சு அது பாராளுமன்றத்திலேயே பாஸ் பண்ணி கையெழுத்து என்கிட்ட வந்துச்சுன்னா நான் கையெழுத்து போட மாட்டேன் ஒரு இந்துவா அப்படின்னாருங்க. ராஜேந்திர பிரசாத் சொன்னார், ஒரு இந்துவா நான் கையெழுத்து போட மாட்டேன். என்னையா பிரச்சனை உனக்கு? என்ன அப்படி என்னையா இந்து கோட் பில்ல என்னையா சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டான்? பெண்கள் விவாகரத்து செய்யலாம், பெண்கள் சுவிகாரம் செய்யலாம், அடாப்ஷன் ரைட், டிவோர்ஸ் ரைட், அடாப்ஷன் ரைட், அதுக்கப்புறம் சொத்துரிமை, ப்ராப்பர்ட்டி ரைட். இந்த விஷயத்துக்கு சட்ட திருத்தம் கொண்டு வர சட்ட திருத்தத்தை தோக்கடிக்கிறார். அம்பேத்கர் வெளியில சொல்றாரு, ரொம்ப வருத்தத்தோடு சொல்றார், வேதனையோடு நிற்கிறேன். நான் இத்தனை நாள் என் சாதியால் பட்ட அவமானங்களை விட இன்றைக்கு உச்சபட்ச அவமானத்தில் இருக்கிறேன். ஏனென்றால் உள்துறை அமைச்சர் எதிர்க்கிறார், ஜனாதிபதி எதிர்க்கிறார், பலதுறை அமைச்சர்கள் எதிர்க்கிறார்கள். அப்படி எதிர்க்கிற போது அந்த எதிர்ப்பை கடந்து நான் ஒரு செய்தியை பேச வேண்டும் என்று எத்தனிக்கிறேன். மனவழியோடு பேசுகிறேன், என் பதவியை இன்றைக்கு ராஜினாமா செய்கிறேன் அப்படிங்கிறார் அம்பேத்கர். ஏண்டா ராஜினாமா செய்யறாரு? அப்போது சொன்னார், சாதியால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள், மதத்தால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள், இனத்தால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள், பிறப்பால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள். இப்படி எல்லோவற்றிலும் ஒடுக்கப்பட்டோர் என்று இந்தியாவில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஒடுக்கப்பட்டோரில் சாதியால் தனி, மதத்தால் தனி, இனத்தால் தனி, பிறப்பால் தனி என்று நீங்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து ஒரு பிம்பம் கொடுத்தீர்கள் என்றால் ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்டோர் இந்தியாவில் பிறந்திருக்கிற பெண்கள், அதுவும் குறிப்பாக இந்து குடும்பத்தில் பிறந்திருக்கிற பெண்கள் என்று அம்பேத்கர் சொன்னார். அந்த பெண்களுக்கு நான் சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற போது கொடுக்க முடியாத சுதந்திரம் என்று சொன்னால் பிறகு இந்த பதவி இருந்தென்ன என்று சொல்லிவிட்டு வருத்தத்தோடு ராஜினாமா செய்தார். அப்போது சொன்னார், a day will come, a leader will emerge, that leader fulfill my commitment through his legislative power. ஒரு நாள் வரும், ஒரு தலைவன் வருவான், அந்த தலைவன் என் சித்தாந்தத்தையும் என் சிந்தனைகளையும் சட்டப்பூர்வமாக நிறைவேற்றுவான், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுப்பான் என்று அம்பேத்கர் சொன்னார். நீலச்சட்டை கலைஞர், அம்பேத்கரின் நீலச்சட்டையை வாங்கி தனக்குள் புதைத்து வைத்துக் கொண்ட கலைஞர் 1989 மே மாதம் 6ஆம் நாள் இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உண்டு என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார். தோழர்கள், இதில் சாதி உள்நோக்கம் இருக்கிறதா அம்பேத்கருக்கு? இன்றைக்கு நாம் யார் வேண்டுமானாலும் விவாகரத்துக்கு போகலாம். மன ஒற்றுமை இல்லையா? விவாகரத்தில் வாழ்ந்து விட்டு போ. எனக்கு பிள்ளை பேர் இல்லை, பிள்ளையை தத்தெடுக்கிற உரிமை உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இல்லடி, போடி அப்படிங்கிறப்ப இல்ல இல்ல, நீ யார் அதை சொல்றதுக்கு? என் தாத்தா கலைஞர் எனக்கு சொத்து கொடுத்திருக்காரு, பாதி 1 ஏக்கர் இருந்தா 1/2 ஏக்கர் உனக்கு 1/2 ஏக்கர் எனக்கு,
கையெழுத்துனா போடுறேன், இல்லைன்னா கோர்ட்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த உரிமை இருக்கிறது அல்லவா, அதை கொடுத்தது நீலச்சட்டை கலைஞர். இதுல நம்ம மணிக்கோ வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சமத்துவபுரத்தை பத்தி ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு, ஒரு சொற்றொடர். சமூக நீதியினுடைய கட்டட அமைப்பு தான் சமத்துவபுரங்கள் அப்படின்னா. சார், சமத்துவபுரம் அப்படின்னோன்னா ஊருக்கு பக்கத்துல ஒரு 10 பில்டிங்கை கட்டி விட்டு போங்க எல்லாரும் இருங்க அப்படிங்கிறது இல்லை சார். எவனை தொட்டால் தீட்டென்றானோ, எவனை பார்த்தால் பாவம் என்றானோ, எவன் கையால் உண்ணமாட்டேன் என்றானோ, எவனை தொடமாட்டேன் என்றானோ, இப்படிப்பட்ட எல்லா சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டும் வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை பிரித்து பிரித்து பிளவுபடுத்தி வைத்திருந்த அந்த சமூகத்தின் கட்டமைப்பில் கொண்டு போய் வா. அக்ரகாரம் நான் சொல்றேன், அக்ரகாரம் கிடையாது. சாதிகளின் பெயரால் தெருக்கள் இருந்தது, சாதிகளின் பெயரால் தெருக்கள் இருந்தது. முதலி தெரு, செட்டி தெரு, வன்னியர் தெரு என்று எல்லாம் இருந்தது. ஏன் பள்ளன் தெரு, பறையன் தெரு என்று கூட இருந்தது. இன்னைக்கு எங்கேயும் நாம் பார்க்க முடியவில்லை. ஏன் எங்கேயும் பார்க்க முடியவில்லையே? ஏன்? இந்த தெருக்களின் அடிப்படையில் வாழ்ந்தவர்களின் மனங்கள் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்படி இருந்த மனங்களை எல்லாம் எல்லா சாதியினரும் இங்கே வா, உனக்கு ஒரு நந்தவனம் கொடுக்கிறேன், இதோ பார், இதுதான் சமத்துவபுரம், இங்கே அக்ரகாரத்தில் இருந்தவரும் வாழலாம், சேரிகளில் வீடற்றவர்களும் வாழலாம், எல்லோரும் சேர்ந்து வாழுவோம், வாருங்கள், இது சமத்துவத்திற்கான புறம், இந்த இடத்தை நாங்கள் நந்தவனமாக மாற்றுகிறோம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை வடிவமைத்து ஊர் முழுவதும் சமத்துவபுரங்களை கட்டி அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோரையும் கொண்டு போய் ஒரு சமத்துவத்தை நோக்கி உட்கார வைப்பது நீலச்சட்டை கலைஞரால் மட்டும்தான் முடியும். நண்பர்களே, நான் கலைஞரோடு வாழ்ந்தவன், கலைஞரோடு உரையாடியவன், கலைஞரை பார்த்து பெருமிதப்பட்டவன். நான் 2005 திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஓடி வந்தது அவரோடு ஒரு புகைப்படம் எடுப்பதற்குத்தான். ஆனால் பல இரவுகள் அவரோடு ஒன்றாக உணவருந்தி இருக்கிறேன். அவர் வாயால் பிரசன்னா பிரசன்னா என்று கூட்கிற போதெல்லாம் நாம் பிறவி பலன் அடைந்து விட்டோம் என்று புலகாகிதம் அடைந்தவன். அவர் கட்டுரைகளை படிக்க சொல்லுகிற போது, சத்தமாக படிக்கிற போது அவர் பார்த்து ரசித்து ஏற்ற இறக்கங்களை நாங்கள் ருசித்தவர்கள். அவர் சிந்தித்தது முதலமைச்சராக இருக்கிற போது, எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது, முதலமைச்சர் ஒரு ப்ரமோஷன் லிஸ்ட் வருது, நீலச்சட்ட கலைஞர் ஒரு ப்ரமோஷன் லிஸ்ட் வருது. ஒரு மிக மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கார், இப்பவும் அவர் இருக்கார். யோ வாயா, அவர் உரிமையா பேசுவார், வாயா அப்படிப்பார். அதிகாரிகள்லாம் இருக்காங்க, நாங்கள்லாம் இருக்கோம். அந்த லிஸ்ட்டை காட்டி, இந்தாயா ஐயா, என்னங்கய்யா, இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு 16 பேர் இருக்கு, ஒரு ப்ரமோஷன் லிஸ்ட்டு, இதில் சோறு எது சாதம் எதுன்னு சொல்லியா அப்படிங்கிறார். லிஸ்ட்டை கொடுத்தாரு, சோறு எது சாதம் எதுன்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் புரியலை. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாலை சந்திப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் கலைஞரோட. அவர் மேலேருந்து கீழே வர்றப்ப ஒரு 2 நிமிஷம் நின்று பேசுகிறப்ப, அவர் இந்த வண்டியில் ஏறுறப்ப அந்த ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கும், அதில் பேசுகிறப்ப அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்பார். பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அவர் பேசுகிறப்ப வண்டி எடுக்க மாட்டாங்க, அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஏன்னா அவர் சிஎம். அப்போ அப்படி பேசுகிறப்ப நான் அப்பான்னு தான் விடுவேன். அப்பா, இந்த காலையில் இந்த சோறு சாதம் அப்படின்னாரு. சோறு சாதம்னா, டேய் சாதம்னா மயிலாப்பூர்ரா, சோறுனா நம்ம ஊர்ரா அப்படின்னாரு. அவள் வந்து சாதம் சாப்பிட்றா அப்படின்பா, நான் சோறு போனா கோயம்புத்தூர்னா அப்படிமோ. நம்ம இதுல சாதம் எது சோறு எதுன்னு கேட்டுட்டு சாதம் பெருவாரியா இருந்துச்சு. அப்ப சோறு எங்கன்னு கேட்கிறப்ப அங்க ஒரு அதிகாரி, மயிலாப்பூர்ல இருந்த அதிகாரி, இவரு நம்ம சோறு தாங்க அப்படின்னு காட்ட, யோ அவன் நம்ம வீட்டுல இருக்கிற பையன்யா, யாரு சிஐடி வீட்டிலே இருந்து அவர் அசிஸ்டன்ட் கமிஷனரா ப்ரமோட் பண்ணி அவரை எல்லாம் பண்ணி, அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், அவருக்கு ப்ரமோஷன்லாம் எப்படி ஜெனரல் ப்ரமோஷன் கொடுக்கல, அவனையும் வச்சுக்கோ, இன்னொருத்தனை இந்த பட்டியலில் சேரு அப்படின்னு சொல்றாரு.
இன்னொருத்தனே அந்த பட்டியல்ல சேரு, ப்ரமோஷன் லிஸ்ட்ல இன்னொரு ஒடுக்கப்பட்டவனையும் சேரு, இவனை வந்து அந்த கணக்கு காட்டாத அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டு அந்த பட்டியலை வெளியிடுறாங்க. சார் நீங்கள் கொண்டு போய் ஒரு பேப்பரை கொடுத்தீங்கன்னா அதில் அவர் முதல்ல பார்க்குறது எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறது 1, எழுத்துப்பிழை இருக்கா 2, 3வது சமூக நீதி இருக்கா அப்படின்னு பார்ப்பார். தேவையானவனுக்கு அந்த விஷயம் தேவைன்னா 100% செஞ்சு கொடுப்பாரு. நீங்கள் அது நீங்கள் சார் ஒன்றும் இல்லை, முதல் தலைமுறை பட்டதாரி வரான் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து. அவன் அப்பா வந்து வேர்வை சிந்தி கூலி வேலை பார்த்து, நீங்கள் அவர் திட்டத்தை எந்த திட்டம் எடுத்தாலும், நீங்கள் வந்து நில உச்சவரம்பு சட்டம்னு போங்களேன், நில உச்சவரம்பு சட்டம் 30 ஏக்கர் ஸ்டாண்டர்டு வந்து கொடுத்தது வந்து காங்கிரஸ் பெரியக்கம். நம்ம அண்ணன் சொல்லுவார், நம்ம ஆமக்கதை அண்ணன் சொல்றாருல்ல, நீங்களா கொடுத்தீர்கள், நாங்கள் கொடுக்கலையா, நாங்கள் யார் தெரியுமா? சரி இருப்பா கலைஞரை நீ தமிழரை ஏத்துக்குவியா மாட்டியா சொல்லு. இல்ல, ஏத்துக்க முடியாது. மற்ற மொழி பேசுகிறவர்கள் மற்றவர்கள் வாழலாம், ஆனா நாங்கள் தான் ஆளுவோம். எங்க அண்ணிட்ட நான் சொல்றது, எனக்கு அண்ணன் ரொம்ப நெருங்கிய சொந்தம்னா சாதி ரீதியா இல்ல, எனக்கு அண்ணன். நாங்கெல்லாம் ஒன்னா மேடையில போய் பேசி ஒன்னா சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். அண்ணிட்ட சொல்லணும், பிபி மாத்திரை கொஞ்சம் டெய்லி கொடுத்தேன் அண்ணனுக்கு. அண்ணன் பாவம் வயசாகுது, அந்த பக்குவத்துக்கு அண்ணன் இன்னும் வரல. கலைஞரை தமிழரா இல்லையா? ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி சார். தமிழ்நாட்டில் திருக்குவளி என்கிற திருக்குவளையில பிறந்திருக்காருங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடின்னு சொன்ன தொல்காப்பியத்துக்கு விளக்க உரை எழுதியிருக்காருங்க. சிலப்பதிகாரத்துக்கு விளக்க உரை எழுதியிருக்காருங்க. திருக்குறளை முழுசா படிச்சு திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதியிருக்காருங்க. இது முக்கியங்க. அதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாம ஒரு 1,50,000 பக்கம் புத்தகம் எழுதியிருக்காருங்க. ஒரு 100 படத்துக்கு மேல கதவசனம் எழுதியிருக்காருங்க. இதையெல்லாம் எழுதின ஒருத்தர் நீ தமிழரா அப்படின்னு டப்பா பிடிச்சிட்டு வந்து இதுல காட்டுங்க அப்படின்னா எப்படி காட்ட முடியும்? எனக்கு புரியல. சரி, பிரசன்னா தமிழனா அப்படின்னா இல்ல, வேறு யாரா தமிழன்? வேறு யார் தமிழன்? சார் நீங்க, நான் ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு வருது. அப்ப கலைஞர் வந்து ஒரு பதில் சொல்றார். சார் உங்களை எல்லாரும் இப்படி பேசுறாங்களே, இவ்வளவு மோசமா பேசுறாங்களே, இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே. அப்ப கலைஞர் சொன்னார், சட்டமன்றத்தில் கேட்குறாங்க, இதெல்லாம் ஒரு ஆட்சியா? கேவலமான ஆட்சி, 3ஆம் தர ஆட்சியா நீ நடத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அவர் எழுந்து பதில் சொன்னாருங்க, இது 3ஆம் தர ஆட்சி அல்ல, என் ஆட்சி 3ஆம் தர ஆட்சி அல்ல, 4ஆம் தர ஆட்சி. வருணாசிரம தர்மத்தில் 4வது வருணத்தில் இருக்கிறவர்கள் தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறக்க வேண்டிய இடத்தில் பிறந்தவர்கள். அந்த சூத்திரர்களுக்கான, பஞ்சமர்களுக்கான, ஒடுக்கப்பட்டோருக்கான ஆட்சியினுடைய ஆட்சி என்று சொன்னார். இதை சொல்றதுக்கு ஒருத்தங்க தைரியம் வேணும். நான் பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர், அந்த திமிர் எனக்கு என்றைக்கும் இருக்கும்னு சொன்ன இடத்துல உட்கார்ந்து இந்த ஆட்சி பஞ்சமர்களுக்கான ஆட்சி, அவர்களுக்கான தலைவன் நான் சொல்ற அந்த தைரியம் இருக்குல்ல, அங்கேதான் கலைஞர் நிற்கிறார். அங்கேதான் கலைஞர் இருக்கிறார். அவரை போல பேசியவர்கள், அவரை போல சார் முதல்ல அம்பேத்கர் படம் வைக்கிறார் சார் சட்டமன்றத்தில். அம்பேத்கர் படம் இல்ல சார். இங்க ஏன் அம்பேத்கர் படம் வைக்கணும்னு யோசிச்சுருக்கலாம் இல்லையா? அம்பேத்கர் படத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வைங்கன்னு ஒரு பெரிய படத்தை வைக்கிறார். டெல்லியிலேருந்து தலைவர்களை கூட்டிட்டு வர்றார். வந்து தரங்க. அம்பேத்கர் பிறந்த ஊர்ல அம்பேத்கருடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் இல்ல, சட்ட பல்கலைக்கழகம் தொடங்குறார். என்ன பேர் வைக்கலான்னு எல்லாரும் கேட்கிறப்ப டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் பேர் வைக்கிறார். பேர் வச்சு மட்டும் இல்லைங்க, நம்ம கிரீன்வே சாலைக்கு போறீங்கல்ல, எல்லா அமைச்சர்களுக்கும் வீடு இருக்கா? குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், அந்தந்த அமைச்சர்களுக்கு ஒவ்வொரு வீடு இருக்கா? ஏன் முதலமைச்சருக்கு அங்க வீடு இல்லை? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? முதலமைச்சருக்கு ஏன் சார் வீடு இல்லை? முதலமைச்சருக்கு அங்க ஒரு வீடு இருந்துச்சு சார்.
முதலமைச்சருக்கு அங்க ஒரு வீடு இருந்துச்சு, ஒரு அற்புதமான மாளிகை, அற்புதமான வீடு, நல்ல வசதியான ஒரு பெரிய மாளிகை ஒண்ணு கட்டப்பட்டது. கலைஞர் போறார், என்ன அது அப்படிங்கிறார். எல்லா அமைச்சர்களுக்கும் இங்க வீடு இருக்குங்க. இந்த பக்கம் வந்து தலைமை நீதியரசர் இருப்பாரு, அந்த பக்கம் கிண்டியில் ஆளுநர் இருப்பார், இங்க இது வந்து முதலமைச்சருக்கான இல்லம். அப்படியாயா? சரியா? நம்ம இப்போ ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பேர் வச்சோமே, அந்த பல்கலைக்கழகத்தின் பேர் என்னங்கிறார். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம். அதுக்கு ஆஃபீஸ் எங்கேயா வச்சிருக்கீங்க? இல்லை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. முதலமைச்சர் இல்லம்தான் இனிமேல் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய பல்கலைக்கழகம் அப்படின்னு அறிவிக்கிறாருங்க. தனக்கு கட்டப்பட்ட, முதலமைச்சருக்காக கட்டப்பட்ட இல்லத்தை டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய அந்த வளாகமாகவே மாற்றிய ஒரு தலைவர் டாக்டர் கலைஞர். யோசிச்சு பாருங்களேன். ஜெயலலிதா அம்மா என்ன செஞ்சாங்க? நாங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்த கல்லூரிக்கு பெயர் டாக்டர் அம்பேத்கர் சட்ட கல்லூரிங்க. பெருமையா சொன்னேன். அந்த கல்லூரியில் படிக்கிறப்ப 2005 காலேஜில் சேர்ந்துட்டேன். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி பக்கோட்ட ஒரு 16 FIR தான் அப்பவே. ஏங்க 16 FIRன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, உழவர் பாதுகாப்பு திட்டத்தை அந்த அம்மா நிப்பாட்டினாங்க, ஸ்காலர்ஷிப் ஒழுங்காக வரல, பைப்பில் தண்ணி வரல, பேராசிரியர்கள் ஒழுங்காக வரல, இந்த பிரச்சனை இதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. ஒரு 16 FIR, இது எல்லாம் முடிஞ்சுது. இப்போ அந்த சட்டக்கல்லூரி அங்கே இருக்கா அப்படின்னா சென்னைக்கு சட்டக்கல்லூரியே இல்லை, சென்னையில் சட்டக்கல்லூரியே இல்லை. நீங்களாம் நினைக்கலாம், சார் அப்போ பெருங்குடியில் இருக்கிறது என்ன? அது சீர்மிகு சட்ட பள்ளி, சட்டக்கல்லூரி இல்லை. சென்னைக்கென்று இருந்த சட்டக்கல்லூரியை இந்த இங்க வாங்க வாங்க, இன்னும் 10 வருஷத்துல மெட்ரோ வந்துடும், இன்னும் 10 வருஷத்துல நோன்னே தண்ணி வரும், பஸ் வந்துடும், பஸ் ஸ்டாண்ட் வந்துடும், பக்கத்திலே படுத்துக்க சுடுகாடும் இருக்கு அப்படின்னு ரியல் எஸ்டேட் விளம்பரம் பண்ணுவான்ல, ஊருக்கு வெளியில ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டருக்கு உள்ளார. அந்த மாதிரி திருவள்ளூருக்கும் அரக்கோணத்துக்கும் பார்டர்ல ஒரு ஊர்ல போய் ஒரு காட்டுல ஒரு கட்டடத்தை கட்டி இதுதான் இனிமே சென்னை சட்டக்கல்லூரின்னு மாத்திட்டாங்க அந்த அம்மா. தன் வீட்டை பல்கலைக்கழகமாக மாற்றியது கலைஞர். சென்னையின் மிக முக்கியமான அடையாளமாக இருந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பெயரில் இருந்த சட்டக்கல்லூரியை ஊருக்கு 70 கிலோமீட்டருக்கு வெளியில பார்டர்ல போட்டு அதுதான் கல்லூரி என்று காட்டியது சனாதனம். அந்த பையன் படிக்க வரான் சார், நாங்க படிக்க வரோம், எங்களுக்கெல்லாம் ஃபீஸ் போடுறாங்க. அம்மையார் ஜெயலலிதா ஃபீஸ் போடுறாங்க, 17,000 ரூபா ஃபீஸ். என்னையா இது கொடுமையா இருக்கு, நாங்கெல்லாம் ஃப்ரீன்னு படிக்க வந்தோம், 17,000 ரூபா காசு கேட்குறாங்களே அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய போராட்டத்தை நான் முன்னெடுக்கிறேன். அடுத்த ஆண்டு கலைஞர் ஆட்சி வருகிறது, 2006 கலைஞர் ஆட்சி வருது. நேரா அப்ப சட்டத்துறை அமைச்சர், இன்றைக்கு மரியாதைக்குரிய மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள், நேரா அவர்கிட்டே போறோம். சொன்னோம் இந்த மாதிரி, அப்படியா தலைவர்கிட்ட பேசி சொல்றேயா அப்படின்னு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, கேட்கல. நாங்களே கோபாலபுரத்துக்கு கிளம்பி போயிட்டோம். அப்போ தலைவர்கிட்ட போய் சொல்கிறோம், அப்படியாயா? அப்போ ஐயா துரைமுருகன் இருக்காங்க, கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னையா அப்படின்னோன்னா, ஆமாங்கய்யா அவங்க வந்து 17,000 ரூபா போட்டிருக்காங்க. சரி சரி போங்க, நான் பேசிட்டு சொல்கிறேன்னு அனுப்புனார். மறுநாள் காலை ஒரு செய்தி வருதுங்க, படிக்கிற சட்டக்கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு இலவச கல்வி. ஹானர்ஸ் படிக்கிறவனும் முதல் தலைமுறை ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தால் அவனுக்கும் அந்த கல்வி இலவசம், ஹானர்ஸ்ல படிக்கிறவனுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டுன்னு கலைஞர் அறிவிச்சார். நாங்கெல்லாம் பெரிய தலைவர்கள் இல்லை, சாதாரண ரெப்ரசன்டேட்டிவ், ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். போய் கேட்கிற போது அதை கொடுக்கிறார். நீ கோவிலுக்குள் உள்ளே நுழைய முடியாதுங்கிற போது உன்னை நுழைய வைக்கிறார். தெருக்களிலே நீ நடக்க முடியாது சார், தெருக்கல்ல நடக்க முடியாதுங்கிறது மட்டும் இல்லை சார், நான் சொன்னேன்ல இன்னைக்கு நான் வந்து பார்க்கவென்யூ ஷூ போட்டிருக்கேன்னு, என் பாட்டனும் முப்பாட்டனும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவருடைய பாட்டனும் முப்பாட்டனும் அகரகாரத்து தெருக்களில் நடக்க முடியாது. இடுப்புக்கு பின்னாடி விளக்கமாறு கட்டி இருக்கணும், கழுத்துக்கு கீழே சரட்டை கொட்டாங்குச்சி கட்டி இருக்கணும். அப்படி நீங்கள் நடந்து போகிற போது உங்கள் பாதத்தில் சுவடு கூட தெரியாமல் உங்கள் முதுகுக்கு பின்னால் இடுப்புக்கு பின்னால் கட்டி இருக்கிற விளக்கமாறு அழிச்சுக்கிட்டே போவோம். அவசரத்திற்கு எச்சு துப்ப வேண்டும் என்றாலும் கூட நீங்கள் அந்த மண்ணில் துப்ப முடியாது, அந்த கொட்டாங்குச்சில நீங்க துப்பிக்கிட்டு உங்க ஊர்ல போய் உங்க வீட்டுல போய் அதை போடணும்.
இதுதான் சார் நிலைமை. நீதிமன்றங்களுக்குள்ளே போகிற போது அடுத்த சாப்டர் நீதிமன்றத்துக்கு போறீங்க. நீல சட்டை கலைஞர் எப்படி அங்க வேலை பார்க்கிறார் தெரியுமா? நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல போய் ஒரு சூத்திரன், ஒரு தாழ்த்தப்பட்டவன் சாட்சி சொல்ல முடியாதுங்க. இந்த நாட்டுல சாட்சி சொல்ல முடியாது. கையை கட்டி வாயை பொத்தி சமூகம் சொல்லுங்க, ஏய் அவ அப்படி சொல்றா ஒத்துன்றியாடா? மரத்துக்கு அடியில டவாலி இப்படி துண்டை பிடிச்சிருப்பாரு, துண்டுக்கு பின்னாடி ஒடுக்கப்பட்டவன் நிற்பான், ஜட்ஜையா மேல உட்கார்ந்து இருப்பாரு. என்ன ஓய் அவ்வளவு திமிரானுக்கு பார்த்தேளா அப்படின்னு இந்த அட்வொகேட் அவா பேச, இன்னொரு அட்வொகேட் அவா பேச, இவன் சாட்சி பார்த்தேன்னா குப்புசாமி வந்திருக்கானோ இல்லையோ, சாட்சி சொல்லத்தான் வந்திருக்கான். எங்க இருக்கான் அவன்? இதோ இந்த மரத்தடியில் நின்றுட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சாட்சி சொல்ல போனவன் குற்றவாளி அல்ல, இஸ் a witness. சாட்சி சொல்ல போனவன் மரத்துக்கடியில் நின்று துண்டை பிடித்துக் கொண்டு நிற்க வேண்டிய இடத்தில் என்னது அப்படியா நிக்கிறான்? கூப்பிடுறா, வரதராஜனை கூப்பிடு, படிச்சிருக்கேன்ல? ஆமா படிச்சிருக்கேன், வா உட்கார்றா. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒருவரை நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் நீதியரசராக உட்கார வைத்து மயிலாப்பூர்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து மயிலாட் மயிலாட் மயிலாடுன்னு ஒரு தலைவன் பேச வைத்தார் பாருங்கள். அதுதான் நீலச்சட்டை கலைஞர் சார். அவரை பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் சார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை இந்த தமிழ் சமூகத்துக்கான. எனக்கு அவர் சொன்ன அட்வைஸ், அரசியல் என்பது அவமானங்களை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். நிறைய பேசுவார் என்கிட்ட. இந்த அவைக்கு நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். நீலச்சட்டை கலைஞர் மட்டுமல்ல, அவர் எல்லோருக்குமாக சிந்தித்தவர், அவமானங்களை தலையில் சுமந்தவர். இப்போ நான் போய் கேட்குறேன், அவர் சொன்னார், என்னப்பா இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க, இவ்வளவு விமர்சனம் பண்ணுறாங்க, உங்களுக்கு கோபமே வராதா? அப்போ சொன்னார், கருணாநிதி கலைஞர் ஆயிட்டதுனாலேயோ, பிரசன்னா தமிழன் பிரசன்னா ஆயிட்டதுனாலேயோ மக்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க தலையில மலர் கிரீடம் இருக்குன்னு நினைப்பாங்க, மலர் கிரீடம் இருக்குன்னு நினைப்பாங்க. அது மலர் கிரீடம் இல்லை, மலக்குடை. மலக்குடை. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன். நம்ம தலை மேல பேலுவாங்க, அது நம்ம முகத்துல வலியும், அதை இப்படி தொடச்சு போட்டுட்டு நின்னா மட்டும்தான் நாம் வாழுகிற சமூகத்திற்கு குறைந்தபட்சமாவது நல்லது செய்ய முடியும் என்று சொன்னவர் கலைஞர். இப்படி ஒரு தலைவனை நீங்க பார்க்கவே முடியாதுங்க. பெரிய உன்னதமான தலைவர்கள், சிந்தித்தவர்கள் செயல்பட மறுத்தார்கள், செயல்படுத்தியவர்கள் சிந்திக்க மறுத்தார்கள். ஆனால் சிந்தனையை செயல்படுத்தி இந்த சமூகத்தின் கண்முன்னே தன் வாழ்ந்து மறைகிற போது ஒரு தன்மானமிக்க ஒரு தமிழ் சமூகத்தையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சிறகுகளை கொடுத்து, வா நீ உட்கார், நீதிமன்றத்தில் மறுக்கலிக்கப்படுகிறாயா அங்கே போய் உட்கார், கோவிலில் மறுதளிக்கப்படுகிறாயா கோவிலுக்குள்ளே போ, குளத்தில் தண்ணீர் எடுக்க மறுக்கிறாயா நீ போய் போர்வெல் போட்டு ஓ நிலத்துக்கு நீயே தண்ணி பாய்ச்சுன்னு சொன்ன ஒரு உன்னத தலைவன். அந்த தலைவரை வணங்கி நீலச்சட்டை கலைஞரை எழுதிய மணிக்கோ அவர்களையும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.